குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். யார் பிரம்மமோ அவரே ராமன், கிருஷ்ணன், சிவன். ஹரி, ஹரன் இரண்டும் ஒரே மூலச்சொல்லிலிருந்து பிறந்தவை. வித்தியாசமெல்லாம் வந்து சேரும் எழுத்துக்களை பொறுத்துதான். ஒன்றை தவிர இரண்டாவது எதுவும் இல்லை. ஓம் சச்சிதானந்த பிரம்ம என்கிறது வேதம். ஓம் சச்சிதானந்த கிருஷ்ணா என்கிறது புராணம். ஓம் சச்சிதானந்த சிவா என்கிறது தந்திர சாஸ்திரம். அதே சித் சக்தி மகாமாயை வடிவில் எல்லோரையும் அறியாமையில் ஆழ்த்தி வைத்திருக்கிறாள். முனிவர்கள் ராமனை தரிசித்தபோது, ராமா, உலகை மயக்கும் உன்னுடைய மாயையால் எங்களை மயக்கிவிடாதே என்று மட்டும் வேண்டிக் கொண்டதாக அத்தியாத்ம ராமாயணம் கூறுகிறது. இந்த மாயை என்பது என்ன? பார்க்கின்ற, கேட்கின்ற, நினைக்கின்ற அனைத்துமே மாயைதான். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் காமினி காஞ்சனம்தான் மாயையின் திரை. வெற்றிலை போட்டுக்கொள்வதிலோ, மீன் உண்பதிலோ, புகை பிடிப்பதிலோ, எண்ணெய் தேய்த்து கொள்வதிலோ எந்தவித தவறும் இல்லை. இவற்றை மட்டும் விடுவதால் என்ன நடந்துவிடும்? காமினி காஞ்சனத்தை விடுவதுதான் வேண்டியது. அந்த துறவுதான் துறவு. இல்லற வாழ்வில் இருப்பவர்கள் அவ்வப்போது தனிமையில் சென்று சாதனை செய்து பக்தியை பெற்று மனத்தளவில் துறக்க வேண்டும். துறவிகள் புறத்துறவு, அகத்துறவு இரண்டையும் மேற்கொள்ள வேண்டும். ஜுரம் கண்டவனை தண்ணீர் குடமும் ஊறுகாய் ஜாடியும் இருக்கின்ற அறையிலே படுக்க வைத்தால் எப்படி குணமடைவான்? அவ்வப்போது தனிமையை நாடி செல்ல வேண்டும் என்று கேசவரிடம் கூறினேன். அருவவாதிகளின் தவறு என்ன தெரியுமா? இறைவன் உருவமற்றவர், மற்ற கருத்துக்கள் எல்லாம் பொய் என்று சொல்வதுதான். இறைவன் உருவம் உடையவர், அதேபோல் உருவம் அற்றவர். இரண்டும் அவரே என்பது எனக்கு தெரியும். இன்னும் எத்தனையோ விதமாகவும் அவர் இருக்கலாம். அவரால் எல்லாமாகவும் இருக்க முடியும். அதே சித் சக்தி, அதே மகாமாயை தான் 24 தத்துவங்களாக ஆகியிருக்கிறாள். ஒரு நாள் தியானம் செய்து கொண்டிருந்த போது என் மனம் ரசிக்கின் வீட்டை அடைந்தது. அவன் ஒரு தோட்டி. இங்கேயே இரு முட்டாளே என்று நான் என் மனதிடம் கூறினேன். அந்த வீட்டில் பலர் அங்குமிங்கும் நடமாடிக்கொண்டிருந்தனர். அவர்கள் வெறும் உரைகள். அவர்களுள் ஒரே குண்டலினி, அதே 6 சக்கரங்கள் இருப்பதை எனக்கு தேவி காட்டி அருளினாள். இந்த ஆத்யாசக்தி பெண்ணா ஆனா? காமார்புகூரில் லாகாவின் வீட்டில் காளி பூஜை நடந்தது. காளியின் கழுத்தில் பூணூல் அணிவித்திருந்தார்கள். ஏன் தேவிக்கு பூணூலை அணிவித்திருக்கிறார்கள் என்று ஒருவன் கேட்டான். அதற்கு வீட்டு சொந்தக்காரன், தம்பி, நீ தேவியை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் பராசக்தி ஆனா பெண்ணா என்பது எனக்கு சற்றும் தெரியவில்லை என்றார் அவர்.